ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 ப்ரிப்போசிஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப். ஆஃப்னா உள்ள, ஓட அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? ஸோ ஆஃப்னா உள்ள, ஓட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ் ஃபாதர் இஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் அன் ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனியில் அவரோட ஃபாதர் வந்து ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற மீனிங். அடுத்து நெக்ஸ்ட் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மை மதர். மை மதரோட ஃப்ரெண்ட் அவங்க அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு த்ரூனா மூலம் அப்படிங்கிற மீனிங். ஸோ த பேபி ஸ்லெப்ட் ரைட் த்ரூ த நைட். ஸோ த பேபி வந்து நைட் ஃபுல்லாக தூங்கினாங்க அப்படிங்கிற அர்த்தம். வேறு என்ன ஃபார்ம் பண்ணலாம்? ஐ லுக்டு த்ரூ த விண்டோ மூலமாக நான் பார்த்தேன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு வித்னா உடன் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஷீ இஸ் பிளேயிங் வித் நான்சியோட ப்ளே பண்ணாங்க. ஷீ இஸ் டான்ஸிங் வித் ராமோட டான்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப்னா வெளியே அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹீ லிவ்ஸ் அவுட் ஆஃப் டவுனுக்கு வெளியே வசிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். வேறு ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வித்தவுட்னா இல்லாமல் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஹி கான்ட் டூ எனிதிங் வித்தவுட் மை சப்போர்ட். என்னோடய சப்போர்ட் இல்லாமல் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். வேறு என்ன ஃபார்ம் பண்ணலாம்? வி கான்ட் ரைட் வித்தவுட் பென் ஆர் பென்சில் ஆர் ஸ்கெட்ச் எனிதிங். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.